ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. சலாலாலேருந்து கிளம்பியாச்சு. ஜஸ்ட் ஃபார் 2 டேஸ் தான் போயிருந்தோம். நம்ம அடிக்கடி வந்த பிளேஸ் தான் இல்லையா. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பிளேஸை மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் சேம் அன்னபூர்ணாக்கு தான் போயிருந்தோம். இங்கே இருக்கிற அந்த மினி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, கொஞ்சம் ஃபுல் மீலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ட்ராவல் டைம்ங்கிறதுனால அங்கங்கே சாப்பிட முடிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே உள்ள காஃபி பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா மினி பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வேறு தராங்க. ஸோ ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 10 to 11 ஹவர்ஸ் ட்ராவல் இல்லையா. ஸோ கண்டினியூஸாக போகணும். பகல் ஜர்னிங்கிறது கொஞ்சம் எப்பயுமே சேஃப் சைட்னே சொல்லலாம். அதனால் அர்லி மார்னிங்காகவே நாங்கள் கிளம்பியாச்சு. பாருங்கள் அந்த கிளைமேட் எப்படி இருக்கிறதுன்னு. காலையில் இதெல்லாம் ஒரு 9 மணிங்க. சொன்னால் நம்ப முடியுதா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி போகிற வழியில் அந்த சாரல் தூறிட்டே வந்துச்சு. ஒட்டகத்தெல்லாம் கொண்டு போயிட்டுருந்தாங்க எங்கேயோ வண்டிகளில் வச்சுட்டு. என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கூட இங்கே நிறைய கேமல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மலையிலேருந்து இறங்கினதாங்க விஷயம். பார்த்திங்கன்னா சும்மா சூரியன் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ தான் ஆஹா மஸ்கட்டில் இன்னும் இதே தானோ மறந்து போயிட்டோமே 2 நாளில் அப்படிங்கிற மாதிரிக்கு நேராக போயிட்டு பெட்ரோல் பங்கில் போய் நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு மறுபடியும் வண்டியை விட ஆரம்பித்தாச்சு. இந்த ரோடு தாங்க இன்னும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ப்ளைனாக இருக்கும். ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது, மரம் கிடையாது, நிழல்னு நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ரோட்டில் தான் இன்னும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும். எதுக்கு நம்ம அந்த பெட்ரோல் பங்கை கால்குலேட் பண்ணி போடணும்னா, நடுவில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இங்கே ஃபில் பண்ணால் இன்னும் அடுத்து ஹைமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர வழியில் பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கிட்டே வந்துடுங்க. எங்கேயுமே நீங்கள் அதை வேண்டாம் சரி அடுத்ததில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ போட்டுகிட்டே இருங்க. வெயில் ஆரம்பித்த பிறகு அப்போ தான் இந்த ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கணும் போல் தோணுது. ஏன்னா ரொம்ப ஹியூமிடிட்டியாக வேறு இருந்துச்சு வெளியில். அப்படியே ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நாங்கள் வாட்டில் பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹைமா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தோம். இங்கே கொஞ்சம் பீப்புள்ஸ்லாம் ஒர்க் விஷயமாக இங்கே இருக்கிறதுனால இந்த ஒரு கொஞ்சம் கடைங்க வீடுங்கள்லாம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் போயிருந்தோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் ஸ்டைல் மீன்ஸ் கேரளா ஸ்டைலில் பிரியாணிங்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியுமே இருந்துச்சு. ஸோ இது இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஏதோ ஓரளவுக்கு வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். பியூர் சவுத் இந்தியன் தான் வேணும்னு கிடையாது. ஸோ போனோடனே நாங்கள் ஒரு சில்லி சிக்கன் ட்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தியுமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மலபார் ஸ்டைல் பிரியாணியும் அதுக்கப்புறம் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு சப்பாத்தியெல்லாம். ஸோ பிரியாணியுமே பாருங்கள், குவான்டிட்டியுமே நல்லா நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் டேட்டில் போகிறீங்கன்னா ஹைமா சைடு போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க கடைங்களாம் பசங்க ஐஸ்கிரீம் வேணுனாங்க, சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் போகணுமே, இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நான் வண்டி மாற்றி உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ரம்யா பர்னி அவங்க காரில் தான் போய் உட்காந்து ஆர்ட் அடிச்சுட்டு பேசிகிட்டே வந்தோம். அது பாருங்கள், அதோட விளைவு தான் என் தொண்டை நல்லா கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு செஞ்சு வந்ததில் வாய்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி அப்படியே தொண்டையே கெட்டிக்கிச்சு. அங்கே வேறு குளிர், இங்கே வேறு வர வழியில் ஒரே பாட்டுக்கிட்டுன்னு வந்ததில். ஸோ ஈவினிங் 5:33க்கு வெயில் பாருங்கள், 45 டிகிரி. அப்படின்னா வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ துருவுமே நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோன்னா அப்படியே ஒரே விளையாட்டு தான் கிருத்திகா கூட சேர்ந்துக்கிட்டு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாண்ட் ஸ்டோமும் மழையும் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரோடே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே தூசியாக டஸ்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மழையுமே பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகும்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாகவே போகணும். ஏன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது, கடவுள் தான். அப்படியே நேராக நாங்கள் நிஸ்வாக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த சைடு வரும்போது எப்போயுமே இந்த டெல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். இங்கே இந்த அடிச்சாயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையுமே போய் குடிச்சிட்டு அப்படியே நேராக நாங்கள் மஸ்கட்டை பார்த்து விட்டாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான். ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக நைட்டு டின்னருக்கு எங்கே போனோன்னா, நம்ம காலாவில் இருக்கிற உடுப்பி ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் மைல்டான ஃபுட்டெல்லாம் இட்லி, தோசை அந்த மாதிரி சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை
இதில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய அவங்க லவ் அண்ட் சப்போர்ட் காமிக்கிறீங்க. நிறைய பேருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தெரியல, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே நேம் தான், பிரியாராம் vlogs அஃபிஷியல்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ, பாய்.